வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்க பார்க்க போறது வந்து மின்ஸ் மீட் பிரியாணி, கொந்தனக்கறி பிரியாணி. அதுக்கு இது வந்து மசாலா அரைக்க போறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சமா, இஞ்சி பூண்டு கொஞ்சமா, வெங்காயம் தக்காளி, அப்புறம் வந்து பட்டை லவங்கம் 2 ஏலக்காய், கொஞ்சமா சோம்பு வச்சிருக்கேன். அது அவங்கவுங்க எவ்வளவு செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா வச்சுக்கோங்க. இதுல இப்ப வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஆமா, 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா வெறும் மிளகாத்தூள் போடுவோம் பிரியாணிக்கு, இந்த போட்டா கொஞ்சம் வாசனையா இருக்கும். இதுல பேனை காய வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன். இப்ப வந்து வெங்காயம் தக்காளி 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். வதங்கட்டும். அரைச்ச மசாலாவை போட்டு இதை கொஞ்ச நேரம் வதக்கலாம். கொஞ்சமா வெறும் மிளகாய், ஏன்னா காஞ்ச மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம், தாளிக்க ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால வந்து மிளகாத்தூள், நான் வந்து மஞ்சத்தூள் வந்து கறியிலே போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். அதனால வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்ல 3/4 டீஸ்பூன் வரைக்கும் தான் இருக்கும் இந்த மிளகாத்தூள். காஞ்ச மிளகாவும் இந்த தூளும் சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பத்தலைன்னா இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். மசாலா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து மட்டன் வேக வச்ச ஸ்டாக் ஒரு 2 டம்ளர் இருந்தது, அதோட சேர்த்து தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு ஊற்றிருக்கேன். அது மாதிரி மட்டன் ஸ்டாக்கோட சேர்த்து ஊற்றிக்கோங்க. மட்டன் தண்ணியில வந்து வேக வச்சுருக்குங்க, அந்த தண்ணியோட சேர்த்து அளந்து ஊற்றிக்கோங்க, 1க்கு 2. அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை வீட்லயே இருந்தது, அது போட்டது. அப்புறம் வந்து இதுல வாசனைக்கு கொஞ்சம் இப்போ போட்டிருக்கேன், ஒரு 3 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, ஒரு 2 பட்டை அது போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாம் இது சரி பார்த்துட்டேன், கரெக்டா இருக்குது. இப்போ இது மட்டன் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன், மின்ஸ்டு மீட்டு. இப்போ இதை மூடி கொதி வந்ததும் மின்ஸ்டு மீட்டும் அரிசியும் ஒண்ணா போகுது. அது இருக்கப்பா பின்னாடி. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி போட்டு, இது வந்து நான் சமையல் ஆரம்பிக்கும் போது கழுவி ஊற வச்சது. இப்போ வந்து இந்த மட்டனையும் போட்டுக்கலாம். கொத்துக்கறி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த பிரியாணி. கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன்.
இதை வந்து ரைஸோட போட்டாச்சு. இப்போ ஒரு தடவை நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிடுங்க. டெஸ்ட் பண்ணிட்டு மூடி தம் போட்டு, அதுக்கப்புறம் அருமையான பிரியாணி ரெடி ஆயிடும். இது என்னோட ஸ்டைல் பிரியாணி. நீங்களே இதே மாதிரி செய்து பாருங்க. எல்லாம் சரியா இருக்கு. இப்ப நம்ம மூடி வெயிட் வச்சிடலாம். இந்த வெயிட் வச்சிடுறேன். சிம்ல வச்சிடறேன் அடுப்புல. நடுவுல தாராளமா திறந்து பார்த்து புதுசா செய்யறவங்க கிளறி பார்க்கலாம். கிளறி பார்த்துட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்படியே தம் ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளறி விடுங்க. ஒரு 25 நிமிஷத்துல பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும். அப்புறம் பார்க்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்துருச்சு பாருங்க. நடுவுல நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளறி விட்டேன். அருமையான பிரியாணி ரெடி. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இன்னும் ஆற ஆற அருமையா உதிரி உதிரியா வந்துடும். குழந்தைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பண்ணி கொடுங்க. அது ஒரு எலும்பா இருக்காது, ஒன்றும் இருக்காது. அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா என்னோட லைஃப்ல நான் இது பண்ணியிருக்கேன். முழுக்க முழுக்க என்னோட விருப்பத்துல பண்ணியிருக்கேன். நான் என்னோட ஸ்டைல் பிரியாணி. இது வந்து நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.